தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனையின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் எல்லாம் அல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் என்று நம்மிடம் கூறுகின்றார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதாவது அவரால் எல்லாம் செய்ய முடியும். மரித்தவரை உயிர்ப்பிக்க முடியும். அப்படி உயிர்ப்பித்த கர்த்தர் நம் கர்த்தர். செங்கடலை 2ஆக பிளந்தவர். தூதர்களுடைய அப்பத்தை மனிதனுக்கு உணவாக கொடுத்தவர். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரச் செய்தவர். இப்படி உலகத்தில் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு சர்வ வல்லமை கொண்ட கர்த்தர் நம் கர்த்தர். அவர் அவருடைய தாசருக்காக அவரை தேடி அவரை மட்டுமே நம்பி இருப்பவர்களுக்கு அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசுவாவுக்காக சூரியனை கிபியன் மேலும் சந்திரனை ஆயிரோன் மேலும் ஒரு நாள் முழுவதும் அந்த யுத்தம் முடியும் வரை நிறுத்தி வைத்து இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார். பிரியமானவர்களே, அந்த கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், யாரும் நினைத்து பார்க்காத அதிசயங்களை உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் இந்த ஆண்டு செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக செய்து முடிப்பேன். ஆனால் நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு என்று கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, உத்தமம் என்றால் என்ன? நாம் இறைவனுக்கு விரோதமாக அவர் அருவருக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. இப்படி உத்தமமாய் நடந்தோம் என்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த வருடம் அதிசயமான காரியங்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் செய்து நம்மை மேன்மையாக ஆசீர்வதித்து உயர்த்தப் போகின்றார். ஆகவே உத்தமனாய் இருப்போம். ஆசீர்வாதங்களை அதிசயங்களை அளவில்லாமல் பெற்று மகிழ்ச்சியுடன் சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமனாய் நடக்கும் பொழுது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நீர் அதிசயமான காரியங்களை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தந்து இந்த வருடம் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உத்தமனாய் வாழ்வோம் என்று உறுதி எடுக்கின்றோம். அந்த உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. உத்தமமாய் நடக்கின்ற எங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நீர் அதிசயங்களை செய்து ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.